PML feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. பக்ஷி பார்க்குறவனை வந்து பகிர்ச்சி கொள்ளாது அப்படின்வாங்க. ஏன்னா அவன் கரெக்டாக அவனுக்கு அந்த பக்ஷி அவனுக்கு எங்கே ஓடுது கரெக்டாக தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவனை காலி பண்ணிடுவாங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்குது ஜாதகத்தில். அப்படின்னும் போது ஒவ்வொரு நபரும் இப்போ நீங்கள் ஒரு மேஷராசி பரணியாக இருக்கலாம் அல்லது மேஷராசி அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம். இப்படிலாம் இருக்கும்பொழுது ஸோ உங்களுக்கு உண்டான பக்ஷி எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற விஷயம் வந்து அப்படின்னும் போது ஆந்தை, வல்லூர், கோழி, மயில், காகம் இந்த 5 பறவைகளை இந்தந்த நட்சத்திரத்திற்குன்னு பிரித்து வைத்துள்ளார்கள் நமது முன்னோர்களான சித்தர்கள். படுபக்ஷி நாள் அப்படின்வாங்க. படுபக்ஷினாலே இந்த சாவு தான். படுபக்ஷினா கெட்ட விஷயங்கள். இப்போ சிம்மராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஹெட்டு அப்படி சிங்கம் மாதிரியே இருக்கும் அந்த ஃபேஸ் கட். நம்ம விஜயகாந்த் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மைத்தன்மை ரொம்ப அழகாக தெரியும். வந்து ஏன் லவ் ப்ரொபோசல்ஸு திருமண பொண்ணை பார்க்க போகிறோம், அது ஓகே ஆகணும், அவங்க வீட்டில் போய் பேசணும், பேச்சுவார்த்தைக்கு இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆமாம், இப்போ ஜோதிடத்தில் நிறைய சாஸ்திர முறைகள் வந்து பின்பற்றாங்க. அதில் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, முதல்ல இந்த பஞ்சபட்சின்னா என்ன, அது என்ன நமக்கு வந்து சொல்ல வருது, அதன் மூலமாக என்ன நம்ம பலன் அடைகிறோம்? நல்ல ஒரு விஷயங்க. இப்போ வந்து நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. எப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஆருட சாஸ்திரம், பிரசன்ன சாஸ்திரம், இது எல்லாமே ஒவ்வொரு சாஸ்திரங்கள் தான். ஜோதிட வகையில் ஒவ்வொரு முறையில் வந்து அணுகுமுறை எல்லாமே எதுனா ஒரு பலன்களை கண்டுபிடிக்கிற விஷயம். இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள். பக்ஷி பார்க்குறவனை வந்து பகிர்ச்சி கொள்ளாது அப்படின்வாங்க. ஏன்னா அவன் கரெக்டாக அவனுக்கு அந்த பக்ஷி அவனுக்கு எங்கே ஓடுது கரெக்டாக தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவனை காலி பண்ணிடுவான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ராமாயணத்துலேயும் சரி மகாபாரதத்துலேயும் சரி இந்த நேரத்தை வைத்து தானே அவங்க வந்து ஒரு போரே வந்து நிர்ணயிக்கிறாங்க. எந்த நேரத்தில் வந்து நம்ம போர் தொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நேரம் தான். ஸோ அப்போ நேரத்திற்கு உண்டான விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து இந்த பஞ்சபக்ஷி, பஞ்ச என்றால் 5ஐ குறிக்கக்கூடிய ஒரு 5, பக்ஷி என்றாலே சமஸ்கிருதத்தில் வந்து பறவைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 5 பறவைகள் அப்படின்னும் பொழுது என்ன மாதிரியான பறவைகள்? முதல்ல 27 நட்சத்திரங்கள் இருக்குது ஜாதகத்தில். அப்படின்னும் போது ஒவ்வொரு நபரும் இப்போ நீங்கள் ஒரு மேஷராசி பரணியாக இருக்கலாம் அல்லது மேஷராசி அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம். இப்படிலாம் இருக்கும்பொழுது ஸோ உங்களுக்கு உண்டான பக்ஷி எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற விஷயம் வந்து ஜாதகத்தை, நமக்கு ஜாதகம் தான் முக்கியம். அதுக்கு தான் வந்து அந்த சொல்லுவாங்களே பேசும்பொழுதே உன் ஜாதகம் என் கையில் அப்படின்வாங்க இல்லையா. அப்படின்னும் போது ஜாதகம் தெரிந்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கை, நீ என்ன செய்ய போகிற, என்ன மாதிரியான விஷயங்களை நீ இருக்க போகிறன்றது தெரிஞ்சிடும். இதற்கும் ஜாதகம் முக்கியமான ஒரு விஷயம். பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்றது தனியானது கிடையாது, ஜாதகத்தை ஒட்டி தான். இப்போ நட்சத்திரங்கள் எங்கேருந்து வருது? ஜாதகத்தை வைத்து தான். அப்படின்னும் பொழுது பஞ்சம்னா 5 பட்சிகள் என்று சொன்னோம் இல்லையா. அப்படின்னும் போது ஆந்தை, வல்லூர், கோழி, மயில், காகம் இந்த 5 பறவைகளை இந்தந்த நட்சத்திரத்திற்குன்னு பிரித்து வைத்துள்ளார்கள் நமது முன்னோர்களான சித்தர்கள். இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லி பிரித்து வைப்பாங்க இல்லையா. அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வளர்பிறையா தேய்பிறையான்ற விஷயங்கள் நிறைய பேர் தெரியாது. வெறும் கார்த்திகையா மயில்னு நினச்சிப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது மாறும். அப்படின்னும் பொழுது உங்களுடைய இதில் வளர்பிறையில் பிறந்தீங்களா அல்லது தேய்பிறையில் என்ன பக்ஷி அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தருடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த பக்ஷியை நம்ம தீர்மானிக்க முடியும். பக்ஷி என்றால் பறவை அப்படின்னு. சரி, இப்போ பறவை தெரிஞ்சுக்கிட்டோம். இது எதற்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, இப்போ உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குது, நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க வச்சுக்கிங்களேன், சின்ன விஷயந்தான். நீங்கள் விடவே மாட்டேன், எனக்கு தரவே மாட்டேன்ற மாதிரி இருக்கீங்க. உங்களுடைய நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் ஏன்னா ஏற்கனவே ஜாதகம் பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், டக்குன்னு நம்ம அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார், வீடு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக தரன்ட்டுருவாங்க. ஏன்னா காலத்தை அறிந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தரை வந்து அவருடைய பட்சி அறிஞ்சு நம்ம பேசணும் அப்படி. இப்போ பட்சி வந்து நமக்கு தெரியுது, அது ஆந்தையோ இல்லை வல்லூரோ ஏதோ ஒன்று தெரியுது, அந்த நேரத்தை நீங்கள் எப்படி கணக்கிடுவீங்க? அதுக்கு தாங்க நமக்கு வந்து ஒன்றுமே வேணாம், நீங்கள் நெட்டில் அடிச்சினாலே அட்டவணை வந்துடும் தேய்பிறை காலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நல்ல ஒரு கொஸ்டின் இது. இப்போ ஒவ்வொரு பறவைகளுக்கும் காலகட்டம் இருக்குது. இந்த 5 தொழில் தான் செய்யும். ஒன்று வந்து அரசு, ஊன், நடை, சாவு, துயில், இந்த 5 விஷயங்கள் தான். அரசுன்னா வந்து பவர்ஃபுல், 100% வந்து உங்களோட பக்ஷி அரசாக இருந்தால் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்.
அடுத்தது வந்து அரசு நடையும் ஓகே ஆகும், நடை மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், நல்லபடியாக இருக்குது. ஊன் முயற்சி தான், அதுவும் ஓகே ஆகும். இந்த 3 தொழிலில் நீங்கள் உங்களுடைய பட்சி வந்து டைமிங் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த பீரியடில் உங்களை யாருமே எதிர்க்க முடியாது. துயில் சாவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 டைம் தான் முக்கியமானது. சாவுனாலே சுத்தமாக அவுட்டு, ஜாலி, அவங்கள காலி பண்ணிடலாம். அதே மாதிரி துயில்ன்றது தூங்கிட்டு இருக்கிறது நேரம், அந்த நேரத்துலையும் நம்ம வந்து ஒரு விஷயம் செஞ்சோன்னா அந்த பட்சி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம செயல் செய்யும்போது அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருவாங்க. இதுதான் சிம்பிள் ஆன விஷயமா சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் ஆராய்ந்து பார்க்கணும்னா நீங்கள் நான் சொன்னலையே தேய்பிறை வளர்பிறை, அதே மாதிரி இவங்க இப்போ உங்களுக்கு துயில் சாவு அப்படின்னும் போது இந்த பக்கமும் துயில் சாவு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? இந்த அவருக்கு சாவாக இருந்து நமக்கு துயிலாக இருந்துச்சுன்னா துயில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அவங்களுக்கு துயில் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அடிக்கலாமேன்னு பார்த்தா நீ சாவு தொழிலில் நீ போயிருந்தானா உனக்கு பிரச்சனை, புரியுதுங்களா? இந்த அளவுக்கு மைனூட்டாக பார்த்து பண்ணணும் அந்த விஷயங்கள். இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் வழக்குகள் இருக்கு இல்லையா, கோர்ட் கேஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதே மாதிரி வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறோன்னா அந்த நேரத்தில் அதுக்கு யூஸ் ஆகிறது. எப்படி நம்ம அந்த ஹோரை பார்க்குறோமோ அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி, கரெக்டாக சொன்னீங்க. இதற்கும் காலம் இருக்குது. அதாவது அட்டவணைப்படி இந்த பட்சி வந்து துயிலில் இருக்கா இந்த அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. படுபக்ஷி நாள் அப்படின்வாங்க. படுபக்ஷினாலே இந்த சாவு தான். படுபக்ஷினா கெட்ட விஷயங்கள். பக்ஷி நேரத்தினுடைய நல்ல நேரம் பார்க்கும்போது இந்த அரசு நடை, அதே மாதிரி வந்துட்டு ஊன், இந்த 3 காலங்களில் வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து பக்ஷி வந்து அரசாக இருந்துச்சுன்னா நம்ம 100% சக்ஸஸ்ஃபுல். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, செஞ்சு ஒர்க் பண்ணாலே நிறைய விஷயங்கள் வந்து பாசிபிலிட்டி ஆகும். இப்போ ஜாதகம் சரியில்லை எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ 7:30 ஓடிட்டுருக்கு, கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், நேரம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் கையில் அட்டவணையும் வச்சுக்கணும், ஒரு ஜோசியரையும் கையில் வச்சுக்கணும். ஐயா எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த காலகட்டத்தில் பண்ணுங்க. ஸோ அவருடைய பேர் என்னப்பா, பேர் ராசிலையும் நட்சத்திரம் வரும், அது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ வந்து மோகன், அப்புறம் வந்து மனிஷா, மா, மு, அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசி மகன் நட்சத்திரம் வாங்க ஜென்ரலி. அப்படின்னு மகன் நட்சத்திரம் வந்து இந்த பட்சிக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரி வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க ஜாதகப்படி வச்சாங்கன்னா நமக்கு தெரியாது, நியூமராலஜி பார்த்து வச்சாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால வந்து ஜாதகம் தான் வேணும். அதனால தான் இந்த பக்ஷி சாஸ்திரம் வந்து நிறைய இடத்துல பழிக்காமல் போகிறது, நிறைய இடத்துல வந்து அது செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாருடைய ஜாதகம் நம்ம கையில் கிடையாதுல்ல, புரியுதுங்களா? இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இப்போ நமக்கு எதிரியானவங்களுக்கு கட்டணம் நம்ம எங்கே கேட்க முடியும் இல்லையா? அதை தெரிஞ்சாதான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒரு பட்சி இருக்கு, அந்த பட்சிக்கு இன்னொரு பட்சி ஆகாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இருக்கு கண்டிப்பா. அதனால தான் இப்போ வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வல்லூர் அப்படின்னும் பொழுது இதுக்கு இது ஆப்போசிட்ன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதை வைத்து நம்ம பார்க்கணும். ஸோ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நிறைய பேர் பட்சி பார்த்து கல்யாணம் பண்றாங்க. அந்த பட்சி பொருத்தம் கிடையாதுங்க, அது வேற. அது வந்து வேற விதமான பொருத்தமா. இது வந்து பஞ்சபக்ஷி சாஸ்திரம்ன்றது நட்சத்திரங்களை ஒட்டி விஷயங்கள், காரிய சித்திக்கு மட்டுமே. எக்ஸாக்ட்லி. ஒரு விஷயம் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா, இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு டெண்டர் எடுக்கிறோம், ஒரு கான்ட்ராக்டில் போய் சைன் பண்ணுறோம், இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அரசு காலங்களில் பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ ஜாதகத்தில் இந்த பட்சி இப்போ மேஷராசி பரணி நட்சத்திரம் வளர்பிறைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு ஒரு பட்சி இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த இயல்பு, அந்த மனிதரோட இயல்பு அதோட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதாவது அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. எப்படின்னா பொதுவாக வந்து இந்த பக்ஷி சாஸ்திரங்கள் இதை ஒட்டிலாம் வராது. ஜாதகம் இருக்குல்ல, ஜாதகத்தை ஒட்டி தான் அவங்க கேரக்டர். பக்ஷின்னு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, மேஷராசி எதை குறிக்கிறது, ஆடு. இப்போ ஆடோட கேரக்டர் தான் அது. சிம்மராசி எது, சிங்கம். அது ரிஷபத்துக்கு காலமாடு. ஸோ இந்த கேரக்டர்லேயே முடிஞ்சிடும். இது பஞ்சபக்ஷி சாஸ்திரம்ன்றது வந்து நட்சத்திரங்களை பிரித்து தான் வச்சுருக்காங்களே தவிர அந்த நேரத்தில் அது தூங்கும்ல, அந்த பட்சி தூங்குற நேரம், ஏந்திரிக்கிற நேரம், அது மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய நேரம், அதுக்குண்டான அரசு அது தொழில் செய்யக்கூடிய நேரங்கள் சொல்லி அந்த நட்சத்திர இதுக்குள்ளார அந்த பறவைகள் அடங்குறத விஷயம்தான் பிரித்து வச்சுருக்காங்க தவிர அதற்கும் கேரக்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. கேரக்டர்ன்றது நம்ம ஜாதகம் தான். இப்போ வந்து சொல்லுவாங்களே அஸ்வினின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரையை குறிக்கக்கூடியது. அப்போ குதிரை கேரக்டரா அவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேஷம் பார்த்தீங்கன்னா ஆடு எவ்வளோ ஸ்லோவாக போகும், குதிரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ வந்து மேஷம்னாலே சரராசி, அப்போ ஃபாஸ்ட் கேரக்டர்னு சொல்லிக்கலாம். ஆனால் வந்து ஆடோட இது இருக்கு இல்லைங்களா, ஆடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி நம்ம பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. மான்னா அது வேறு விஷயம். ஸோ வந்து அதற்கும் நீங்கள் கேரக்டருக்குலாம் நீங்கள் சம்மந்தப்படுத்தாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் 9 கிரகங்களும் தான் நம்ம கேரக்டர் கொண்டு வருது ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் லக்னம்ன்றது தான் உயிர், நம்மளுடைய கேரக்டர் எல்லாமே. உடல் வந்து ஆடு மாதிரி இருக்கலாம், ஃபேஸ் கட், அந்த விஷயங்கள். இப்போ சிம்ம ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஹெட்டு அப்படி சிங்கம் மாதிரியே இருக்கும் அந்த ஃபேஸ் கட்.
இப்போ சிம்மம் நம்ம விஜயகாந்த் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மைத்தன்மை ரொம்ப அழகாக தெரியும் ஃபேஸில், ஒரு கம்பீரமான தோற்றம், அது சிம்ம ராசிக்கு உண்டானது. ஜெயலலிதா மேடம் வந்து சிம்மம், அவங்களுடைய பார்வையே அந்த அவங்க பெண்மையாக இருந்தாலுமே ஒரு அட்மின், ஒரு கம்பீரமான தோற்றங்கள், இதெல்லாம் வந்து சிங்கத்துக்கு உண்டான விஷயங்கள் வருது. கலைஞர் வந்து ரிஷபராசி அப்படின்னும் போது அவர் ரொம்ப சாஃப்டாகவே இருப்பார். இந்த காலமாடு அப்படின்னும் போது ஒரு இதுவா சாஃப்ட் நேச்சர், அந்த அந்த பண்புகள் அப்படி வரும். மீனராசி அவங்களாம் பார்த்தீங்கன்னா கழுவுற மீனில் நழுவுற மீனை மாதிரி அப்படியே எஸ் ஆகிடுவாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. எஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, நோன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி பழகிடுவாங்க. அது கும்பராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து குடம் இருக்குல்ல, குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. உள்ள அது வந்து என்ன நினைக்குதுன்னே தெரியாது. உள்ள காலியாக இருக்கா, தண்ணியில் இருக்கா, அதுக்குள்ளே நல்லது இருக்கா கெட்டது இருக்கா. ஸோ கும்பராசிக்காரங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருப்பாங்க. அவங்க எப்பா இவனை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்வாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க. ஸோ இதெல்லாமே வந்து அதனுடைய அந்த ராசியினுடைய தன்மையை பொறுத்து கொஞ்சம் அமையுதுங்க, நான் பார்க்குறேன். இப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் யாரெல்லாம் பார்க்கணும், எந்த நேரத்தில் பார்க்கணும், இவங்கெல்லாம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்துக்காக பார்த்தா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஏதாவது இருக்கா? நிச்சயமாங்க. எப்படின்னா இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோம், நமக்கு வந்து முதலியே அது தெரிஞ்சிடும். அந்த இன்டர்வியூ வந்து நாளைக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நட்சத்திரம் என்ன நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நாளைக்கு உன்னுடைய பக்ஷி எந்த நேரத்தில் என்ன வேலை செய்யுது. ஒரு நாளைக்கு 5 தொழில்கள் செஞ்சுட்டே இருக்கும். எந்த ஹவர்ஸில் போய் நீ பார்க்குறன்றது அவங்களுக்கு தெரியாது. மீட் பண்ணுறது நேரங்கள் புரியுதுங்களா? அந்த ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்க்குற நேரம் வச்சுருப்பாங்க அரசு. அந்த நேரத்தில் போய் அவங்கள போய் பாருங்கள், இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிடும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்டர்வியூ மட்டும் கிடையாதுங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் வாக்குவாதங்கள் அல்லது வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அப்போ யார் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய பேச்சு வந்து எடுப்படுது, யார் ஜெயிக்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள். கேம்ஸ் விளாட்றோம், ஒரு சூதாட்டத்துக்கு போகிறது கூட வச்சுங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் லாட்ரி ஒரு மாதிரி வச்சிங்கன்னா இப்போ கேஷினோலாம் இருக்குது, இது மாதிரி நிறையா சூதாட்டங்கள்லாம் வந்து அவன் டைம் நல்லா இருந்தால் அந்த நேரத்தில் அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும். திடீர்னு எல்லாமே போயிட்டு வருது இல்லை, பணம் எல்லாமே லாஸ் ஆகிட்டு வர்றது கூட அந்த அவங்களுடைய பக்ஷி வந்து சாவோ அல்லது துயிலில் இருக்கலாம். ஸோ அப்போ அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் எதற்கு பார்க்கணும், எதற்காக இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு அஸ்ட்ராலஜர் கன்சல்டிங் பண்ணுறேன், மேடம் நான் வந்து இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன், அப்போ வந்து நீங்கள் நல்ல நேரம் குறித்து தரீங்க, அது ஒரு விஷயம். எந்த நேரத்தில் அரசு பவர்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய ஆரம்பம் அப்படின்னும் பொழுது அந்த ஆரம்ப புள்ளியும் எண்டு புள்ளி அந்த 1 ஹவர் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தை குறித்து வைத்து அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அது ஒரு வில்லங்கமும் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்து பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ சொல்லலாம், எக்ஸாம்ஸ் எழுதுறது, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இது கரெக்டான நேரத்தில் நம்ம பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடும். இது அப்புறம் வந்து ஏன் லவ் ப்ரொபோசல்ஸு, ஒரு திருமண பொருத்தம் பொண்ணை பார்க்க போகிறோம், அது ஓகே ஆகணும், அவங்க வீட்டில் போய் பேசணும் அப்படின்ற விஷயங்கள், இதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தைக்கு இதெல்லாமே சக்ஸஸ் ஆகும். பஞ்சபட்சி சாஸ்திரம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட அரிய தகவல்களாக, நிறைய தெரியாத தகவல்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.